பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தோன்றியது என்று சூழ்கலைவாணர் உணர முடியா தொன்மையுடையது தமிழ்மொழி. இத்தமிழ் மொழியின் ஒப்பற்ற பெருமைக்குரிய நாயகன் கம்பன். கம்பன் கல்வியில் பெரியவனானதால் தான் தமிழ்நாடும் கல்வியில் சிறந்து விளங்குவதாயிற்று. இதனைத்தான் நம் முப்பாட்டன் முண்டாசு கவி பாரதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று காரண காரிய முறையை வைத்து விளக்கி பாடியுள்ளார். தமிழுக்கு கதியாவர் இருவர் கம்பனும் வள்ளுவனும். தமிழுக்கு கதியாவர் இருவர் கம்பனும் வள்ளுவனும். தமிழ் இலக்கிய உலகினிமயம் கம்பனது ராமகாவியம் வால்மீகியின் வழிநூல்தானே என்று எவரும் எண்ணிவிடக்கூடாது. கம்பனது காவியத்தில் சொற்சுவையும் பொருட்சுவையும் கவிதை நயமும் கற்பனை வளமும் எங்கும் குறைந்திடாவன் நம் வால்மீகியையும் மிஞ்சியவன் நம் கம்பன். வால்மீகியையும் தீதும் நன்றும் பிறதரபாராயனும் நன்மொழியே பொன்மொழியா. எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழில் செய்தெடுத்து நித்தமும் அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பனின் கவியே கவி என்றார் கவிஞன். அதாவது கம்பன் கவி மட்டுமல்ல, கம்பனை பற்றிய கவிதை கூட இனிக்கத்தான் செய்கிறது. ஒரு காவியம் காலம் கடந்து வாழ்வதற்கு அதன் கதை மட்டுமே காரணமாகாது. அக்காவியத்தில் உள்ள கவிதை நயமும் அதன் ஆயிலை நீட்டிக்கச் செய்யும். ஆம், கம்பன் படைத்த கவியமுதத்தில் அவர் கையாண்ட ஓசை இனிய ஓசை வளம், சொல்லாட்சி, பலமான கற்பனை, கற்பனை விரியும் வர்ணனைகளின் அமைப்புகள் ஆகியவைதான் மூலப்பொருட்களாகும். முதலில்